அடியார்களுடைய பிரச்சனைகளை விண்ணப்பமா கேட்டு சுவாமி கிட்ட நம்ம அந்த பதிகமா நம்ம சாமி கிட்ட குறைவிடுவோம். இறைவனும் அந்த பதிவுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பாரு. அடுத்த சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். முதல் விண்ணப்பம் இடர்களை எல்லாம் நீர்த்து பதிக்கும். அதாவது நம்ம திருவிழா வந்துட்டு நிறைய பேருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை பிரச்சனை. அப்போ இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனையை எளிமையாக நீக்கணும், சாமியுடைய திருவுருள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று நமக்கு அருள் புரிவார். அதனால முதல் விண்ணப்பமாக நம்ம அடியார் பெருமக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சுவாமி கிட்ட சொல்வதாக திருஞான சம்பந்தருடைய மறையுரையாய் புரிந்து பாராயணம் பண்ணுறோம். அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக இறைவன் நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் கேட்டு நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வார். உரையுடையார் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடகரையாய் நெடுங்கலம் நிறையவனே. திருச்சிற்றம்பலம். இப்ப நம்மளுடைய இடர்கள் எல்லாம் நீக்கிறதுல சாமி என்ன போச்சாச்சு. அடுத்து நம்ம அடியார் பெருமக்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்துல தடை ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகுது, மரண அமைது அப்படியே கட் ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்காங்க. சுவாமி கிட்ட திருமண தடையெல்லாம் நீக்கி அவங்களுக்கு சிறப்பான முறையில அந்த திருமண வரம் கிடைக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். அதுக்காக திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகள் பதிகம், இந்த பதிகத்தை சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி வச்சுன்னா எத்தனை பேருக்கு திருமண தடை இருக்கோ அவங்கெல்லாம் திருமண தடை நீக்கி அவங்களுக்கு சிறப்பான அந்த வரம் அமையும். அதுக்காக இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். சரணியனுமால் இடையாயனுமால் பெருவாழுமால் மடைய குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மேலியே. சிற்றம்பலம். இறைவன் கிட்ட திருமண தடையாக சாமி கிட்ட பிரார்த்தனை வச்சாச்சு. அடுத்து எத்தனையோ பேருக்கு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு. அப்போ அவங்களுக்காக சாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை. இந்த சாமி கிட்ட இந்த பதிகத்தின் மூலமா நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா இறைவன் அற்புதமான ஒரு புத்திர பாக்கியத்தை தருவார். அதனால புத்திர பாக்கியம் இல்லாதவங்க சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க திருநெற்காட்டு பதிகத்தின் மூலமாக இறைவன் அவங்களுக்கு அற்புதமான ஞான குழந்தையை கொடுப்பாரு. திருச்சிற்றம்பலம். கண்காட்டு நுதலானும் கடல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் இவை காட்டும் தடையானும் கண் காட்டும் இசையானும் கை காட்டும் புயலானும் பெண் காட்டில் உறைவானும் இணை காட்டும் கொடியானும் உள்ள நினைவு ஆயினதே வரம் பெறுவர் ஐயுறவு வேண்டாமுண்டு காட்டு மூக்குழனி தோயினையார் அவர் தம்மை தோயாமாம் தீவினையே. திருச்சிற்றம்பலம். இறைவன் கிட்ட புத்திர பாக்கியத்துக்கான பதிகமும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை வச்சாச்சு. அடுத்து எத்தனையோ பேருக்கு வருமானத்துக்கு மீறி செலவு, அதாவது பார்த்தீங்கன்னா செலவு அதிகம், வருமானமே இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்க எத்தனையோ பேர் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கவங்க, எத்தனையோ பேர் படிப்புக்கு முயற்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான முறையில் இவங்க பாடங்கள் படித்து அதிக மதிப்பெண் எடுத்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களுக்கு வருமானம் சிறப்பான முறையில் பெறுவதற்கு ஓத வேண்டிய திருப்பதிகம் இடையிலும் பதிகம். அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக
அவங்களுக்கு எல்லா விதமான இடர்களெல்லாம் குறைஞ்சி வருமானம் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்போ செலவை குறைச்சி சுவாமி வருமானத்தை அதிகரிக்க ஓத வேண்டிய பட்டம் இந்த பட்டம். அதனால எல்லாம் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. வருமானத்தில் சுவாமி சிறப்பான முறையில் கொடுப்பார். இடரினம் தளரினும் எனதொரு நோய் கடந்தடில் நம்மோரோடே கலந்தனத்தை இடரினில் அடங்கிய வேதியடே இதுவோ எமை ஆடுமானி ஈவனொன்றமக்கில்லையே அதுவோ உனையுணரும் ஆவடுதுரையரணே. திருச்சிற்றம்பலம். சுவாமி கிட்ட வருமானத்துக்கு தேவையான பதிவு பாராயணம் பண்ணியாச்சு. அடுத்து எத்தனையோ பேர் உடல் பிணியால் நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க. உடம்பு சரியில்லை, ஜுரம், கை கால் குடைச்சல் அப்படின்னு பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள். எல்லாத்துக்கும் காரணம் வினை தான். அந்த வினை நீக்கி சுவாமியுடைய திருவருளால் எந்த நோய் நொடியும் அவங்களுக்கு அண்ணாமல் இருக்கிறதுக்கு திரு ஆலவாய் திருப்பதிகம் அந்த பதிகத்தை பாராயணம் செய்து திருநீர் பூசும்பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் சிறப்பான முறையில் அருள் புரிவார். அதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது இருக்குன்னா அவங்க சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. இந்த மந்திரமாவது பதிகத்தை பாராயணம் செய்வங்களா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சாமி கேட்டு அது போயிடுவார். திருச்சிற்றம்பலம். வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துரிதப்படுவது நீரே சந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாயுமை மங்கன் திரு ஆலவாயான் நீரே. சிற்றம்பலம். அடுத்து எத்தனையோ பேருக்கு சொத்து வகையில் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, சொத்து தகராறு அப்படின்னு பல பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கடனால் நிவர்த்தி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கடனெல்லாம் நீங்கி சிறப்பான முறையில் சொத்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அவங்க சிறப்பாக வாழ்றதுக்கு திருவண்ணாமலை பதிகம் பாராயணப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தார் மரபாதி இணைத்தின்றே மனதுன்னை வைத்தார் வெண்ணை என்பாள் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் எனலாமே. சிற்றம்பலம். இப்போ ஓரளவுக்கு நம்ம அடியாருக்கு பிரச்சனை எல்லாம் சாமிக்கிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு. இந்த விண்ணப்பம் எல்லாமே இப்போ பொது பதிகம். இந்த பொதுவாக சாமிக்கிட்ட வைக்கிறது. சில பேர் தங்களுடைய குறைய சொல்லியிருப்பாங்க, சில பேர் வெளியே சொல்ல முடியாத குறையோட இருப்பாங்க. அவங்க எல்லாம் சாமிக்கிட்ட இந்த பதிகத்தின் மூலமாக சாமிக்கிட்ட அந்த நம்ம கோரிக்கையை வச்சுருவோம். சாமி நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் கேட்டு 2-3 மாதத்துக்கு சரி பண்ணிடுவார். அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க. இது பொது பதிகம், எல்லா பிரச்சனையும் கூடிய பதிகம். அதாவது உங்களால் மனசு விட்டு பேச முடியாத விஷயம், சொல்ல முடியாத விஷயம் அந்த மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க. சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். வாயானை மனத்தானை மனத்துள்ண்டு கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையான் தன்னை தொடர்ந்து நின்றையும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்னும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. திருச்சிம்பலம். நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சுவாமி கிட்ட விண்ணப்பமா சமர்ப்பிப்பாச்சு. நம்ம இறைவன் எல்லா பிரச்சனையும் கேட்டு நமக்கு சிறப்பான மங்களகரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்கு சாமி கிட்ட ஓத வேண்டிய பதிகம் மங்கள பதிகம். இந்த பதிகத்தின் மூலமா சர்வ மங்களத்தையும் சுவாமி நமக்கு தரணும் பிரார்த்தனை பண்ணிக்கும். திருச்சிற்றம்பலம். நல்ல
ஆழலவைகளும் எண்ணினல் கதிக்கு யாருமோ குறைவில்லை கண்ணினல்ல கூறும் அழுமல வளநகர் பெண்ணினல் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். சுவாமி கிட்ட நம்மளுடைய விண்ணப்பத்தை அதிகமாக பாராயணம் பண்ணியாச்சு. இப்போ இறைவனுடைய திருச்சபைக்கு இசையின் மூலமாக சுவாமிகிட்ட நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுவோம். அதனால சங்கிநாத வாசிக்கிறவங்க எடுத்து இறைவன்கிட்ட இசை மூலமாக தங்களுடைய பிரார்த்தனை சொல்லிட்டு சுவாமி கிட்ட இசையின் மூலமாக பிரார்த்தனை வச்சாச்சு. அடியார் பெருமக்கள் சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சிருக்கோம். நிச்சயமா இறைவன் எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்று யார் யார் மனசுல என்னென்ன குறையோட வச்சிருக்காங்களோ அந்த குறையெல்லாம் நீக்கி சுவாமி சிறப்பான ஒரு வாழ் கொடுப்பாரு. அதனால மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்யறதுக்கும் சுவாமியுடைய கருணை கிடைக்கிறதுக்கும் அவர் அருள் புரிவாரு. அதனால ஒவ்வொரு மாசமும் சாமி கிட்ட போச்சுங்க. திருச்சிற்றம்பலம். கொள்ளை இருக்கிறது சூழும் தலை நீக்கி ஆனந்தமாக்கிறேன் எல்லை நமச்சிவாய வாழ்க மகந்தால் வாழ்க வாழ்க